வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசிவன் சுத்தமா வரமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். கருணாக்கு நம்ம இந்துமதி ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாங்க. இது மாரி சித்ரா இருக்கிற வண்டியோட லொக்கேஷன நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வேக வேகமா வந்துருன்னு சொன்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன நடக்குது இங்க? அதுதான் புரியாம நான் போயிட்டுருக்கேன். 4, 5 பேர் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம போய் காப்பாத்தியே ஆகணும்னு சொன்னோனே, சரிம்மா நான் வேகமா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவ வச்சு தொரத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த கார, "அக்கா ரொம்ப நேரமா அந்த ஆட்டோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு" அங்க இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க. உடனே ஆட்டோவ கொஞ்சம் வேகமா வந்து சைடு அடிச்சு ஓட்டும்போது, கையில வச்சிருக்கிற பொருள தூக்கி போட்டு அடிக்கிறாங்க நம்ப இந்துமதி. அப்பன்னு பார்த்து அந்த வண்டிய வந்து நிப்பாட்டுற சூழ்நிலை ஆயிடுச்சு. டிரைவர் மேல பட்ட உடனே ஆட்டோவ முன்னாடில நிப்பாட்டிடுறாங்க. கார் வந்து நகரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சித்ரா, சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சித்ரா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து, "என்னடா இவ இப்படியெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா? அக்கா இவங்களையும் கூட்டிட்டு போயிரலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஈஸியா வந்து காப்பாத்திருவாங்க. இவள நம்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இந்த அளவுக்கு நம்ப இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சு இங்க வரான்னா, இவள நம்ப சும்மா விடவே கூடாது. எதையும் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுலன்னு" சொல்லி கன்னா பின்னான்னு திட்டி, அந்த இடத்துல புடிச்சிடுறாங்க இந்துமதிய. அப்பன்னு பார்த்து இந்துமதிய அடிக்கலான்னு வரப்ப, கருணா வந்து மாசா அங்க வந்து நின்னு, அவங்க கைய வந்து பிடிக்கிறாங்க. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?" அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிச்சு, அவங்க வச்சிருக்கிற பொருள வச்சே நம்ப கருணா செம்மையா வந்து மாஸ் பண்றாங்க. "அக்கா இனிமேட்டு இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுக்கா. ஓடிறலாம்" அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா அவங்க எல்லாரும் வந்து ஓடி போறாங்க. அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நம்ப கருணா வந்து கேட்குறாங்க. சித்ராவ கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க. தண்ணீய தெளிச்சு எழுப்புனதுக்கப்புறம், "என்ன காரியம் பண்ணியிருக்க சித்ரா? அண்ணனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்றப்ப, "ஏன்டா உனக்கும் இப்ப சித்ராவ கூட்டிட்டு போனவங்களுக்குமே வந்து வித்தியாசம் தெரியலையா? போடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்லிட்டு இருக்க? அவ என்னோட தங்கச்சி. நான் வந்து பேசிட்டு இருக்கேன். வா வீட்டுக்கு போலாம்." "நான் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது" அப்படின்னு சித்ரா வந்து சொல்றாங்க. கடுப்பாயிட்டாங்க நம்ம கருணா. "அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் எப்போதும் இது மாரி அமைதியாலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களே இப்ப தான் அடிச்சு ஓடவுட்டு சித்ராவ காப்பாத்தியிருக்கோம். "இப்ப என்னடா இந்த அளவு பேசிட்டு இருக்க? தள்ளி நில்றா" அப்படின்னு இந்துமதி திட்டுனோனே, ஆமா இவ வேற ஓவரா வந்து பேசிட்டு இருக்கா. சித்ராவ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போணும். இங்கேருந்து வேற எங்கேயும் கூட்டிட்டு போல. சரியா? அத சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "தம்பி பொண்டாட்டினா பயமா? தள்ளி தான் நிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க உருப்ட்டுருவீங்க தம்பி" அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! பொண்டாட்டி பேச்சு கேட்டா உருப்ட்டுருவோமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கருணா அப்பன்னு பார்த்து, "என்ன ஆச்சு சித்ரா? ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, மாப்பிள தான பார்த்துட்டு போக வராங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. பார்த்துக்கலாம். நீ இங்கேருந்து போறதுனால பெத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ அத விட பெரிய தப்பா பண்ண பார்த்தியே! இல்ல அவங்க என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. கடைசில அவங்க இங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சரி சித்ரா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீ என்ன பண்றன்னா, நம்ப இங்கேருந்து வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்னு" சொன்னோனே, "வாடா" அவ ஒத்துக்கிட்டா. "என்னது ஒத்துக்கிட்டியா? சித்ரா இப்ப நம்ப எங்க போறோம்? பண்ண போறோம். சரி 2 பேரும் ஆட்டோல வந்து போங்க. ஏய் ஒரு நிமிஷம். உன்ன நான் காப்பாத்தியிருக்கேனே! கொஞ்சமாவது தேங்க்ஸ்ன்னு சொல்ல வேணாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கருணா. அதுக்கு முன்னாடி கோயில்ல நீ மாட்டுக்கும் போனியே! ஒரு லாரி வேகமா வந்துச்சே! நான் உன்ன காப்பாத்துனேனே! அப்ப நீ என்ன பண்ணியிருக்க? தேங்க்ஸ் சொன்னியா? சரி, சரி போங்க, போங்கன்னு சொன்னோனே, ஆட்டோல ஏறி அவங்க 2 பேரும் வண்டி வந்து மூவ் ஆயிடுச்சு. உடனே கருணா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன இவ? நமக்கே வந்து இந்த டஃப் குடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம பேசுற பேச்சுக்கெல்லாம் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. இவ செமையா வந்து பேசிக்கிட்டு இருக்காளே! சரி போ, மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப, போனா வந்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னது கருணா மாமா கூட ஃபோன அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே! இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து கிருபாவே வந்து கதவ தட்டிட்டா, நான் என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டக்கு டக்குன்னு ஃபோன வந்து அடிக்கும்போது, கால வந்து அட்டெண்ட் பண்ணிடுறாங்க நம்ப கருணா. "என்ன ஆச்சு மாமா? கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில வந்து வீட்டுக்கு வந்துருவோம்." "அப்படியா மாமா? நல்ல வேள நீங்க வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில கிருபாவே வந்துருவாரு போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு மாமா." அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளோ தூரம் சமாளிச்சுட்டல்ல. யாருக்குமே வந்து தெரியாதுல்ல சித்ரா வீட்ல இல்லன்னுங்கிற விஷயம்." "இல்ல மாமா. என்னால எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ அந்த அளவு சமாளிச்சுட்டேன். ஜெயந்தியும் வந்துட்டு போயிட்டாங்க. சுகுணாவும் வந்துட்டு போயிட்டாங்க. ஏன் மாப்பிள கூட வாசல்ல வந்து நின்னுட்டு போயிட்டாப்ல.
அப்படியா? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டுறாங்க. வந்த உடனே, "இப்ப எப்படி போறது? இறங்க தெரிஞ்சுச்சுல்ல, ஏற தெரியாதா? மாமா சீக்கிரம் வாங்க மாமா" அப்படின்னு சொன்னோனே, டக்கு டக்குன்னு ஏணிய போடுறாங்க. சித்ராவும் அந்த இடத்துல ஏறிடுறாங்க. மேல போனாவும் ஹெல்ப் பண்றாங்க. "என்ன போனா, என்ன இப்படி சிரமப்படுத்திட்டியே! இப்போ பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. ரெடி ஆவோன்னு" சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சித்ரா அப்பன்னு பார்த்து, "என்னது பொண்ண இன்னமும் காணுமே! என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட உடனே, கருணா கடுப்பாயிட்டாங்க. "என்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு" சொன்னோனே, "பொண்ணு இப்போ வந்துருவாங்க." "இல்லங்க" அப்படின்னு சொல்லி கிருபாகரன் எந்திரிக்கலான்ட்டு இருக்கிறப்ப, டக்குன்னு சித்ரா வந்துட்டாங்க. என்ன சித்ரா வரதுக்கு இவ்வளோ தாமதமாயிடுச்சு. பொண்ண முதல்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. "எனக்கு பொண்ண ரொம்பவே புடிச்சு போச்சு. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா அவரே பேச ஆரம்பிச்சுட்டாரு. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கிருபாகரன்லேருந்து எல்லாம், "மாப்பிள்ளைக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு போல இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க. இந்த பொண்ண எனக்கு பிடிக்காம இருக்குமா?" அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காப்ல. "என்னடா இது இப்படியெல்லாம் சொல்றாங்களே, சித்ராவோட விருப்பத்த யாரும் கேட்க மாட்டீங்களான்னு" சொல்லி இந்துமதி கேட்கிறப்ப, "நீ தேவையில்லாம பேசாம இருந்தாலே போதும். எங்க பொண்ணுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா அமைதியா நின்னோமா, போனோமான்னு இருக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ப சித்ரா. "எனக்கு" அப்படின்னு சொல்லி பேசும்போது, செம்மையா கிருபாகரன் மொறைக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரே புடிச்சிருக்குங்கிற மாரி சொல்ல வைக்கிறாங்க. இருப்பினும் புடிச்சிருக்குன்னு சொல்லாம, லாபகரமா நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகேங்கிற மாரி சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. ஏய்! போனா கேட்குறாங்க அந்த இடத்துல சித்ரா கிட்ட. "நீ பாட்டுக்கு மாப்பிள்ளைய புடிக்கலன்னு சொல்லிடாத. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு, என்ன தூக்கி போட்டே மிதிப்பாய்ங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு தாயே" அப்படின்னு போனா சொன்னோனே, அப்படியே அமைதியா இருக்காங்க. "மரியாதையா நீ இந்த வீட்ட விட்டு போறியா? இல்லையான்னு" சொல்லி தீபாவ கன்னாபின்னான்னு அவங்க மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. "உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. நான் குடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் உனக்கு குடுத்தாச்சு. இனிமேட்டு நீ இங்க இருக்கிறனால பிரயோஜனமும் இல்ல. மரியாதையா போ" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன கார்த்தி இப்படியெல்லாம் உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்மளோட நிலைமை என்னன்னு தெரியல. உனக்கு கூடயா தெரியல? இப்படியெல்லாம் பண்ணாத கார்த்திங்கிற" மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. "எனக்கு எங்க அம்மா பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன். நீ வீட்ட விட்டு போ. ஏன் ஃபோன்லயே தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே" அப்படின்னு சொல்லும்போது, சோகமா அங்கேருந்து போறாங்க. "உனக்கு 1 நாள் தான் அவகாசம். அதுக்குள்ள நீ பணம் குடுத்தா குடு. இல்லாட்டி இங்கேருந்து போ. எங்கள நிம்மதியா வாழ விடு. நீ 1 நாள் கூட அவகாசம் எடுத்துக்க வேணாம். நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு தான் நாங்க பொண்ணு பார்க்க போறோம்ன்னு" சொல்லிட்டு கார்த்திய கூட்டிட்டு போறோம். எங்க அண்ணன் வீட்டுக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவ்வளதான் சொல்லிட்டேன்னு அவங்க பேசுற மாரி காட்டுறாங்க.